அது எல்லாருக்கும் வணக்கம்டா. நாங்கள் அந்த லிமிட்ல ஃபர்ஸ்ட் 4 கேள்வியும் பார்த்து நாங்கள் அதுக்குரிய ரெக்கார்டிங் வந்து எங்களோட யூடியூப் சேனல்ல அப்லோட் ஆகிருக்குது. மேட் சன்ராஜ் அந்த யூடியூப் சேனல் ரைட்டா. மற்றது அதில் மிச்ச கேள்விகள் இருக்கா, அந்த லிமிட் டிஸ்கஷன் இருக்கா பார்ப்போம். எங்களோட எக்ஸாம்கள் நீ ஜாயின் பண்ணணும். எங்களோட வேறு விதமான டியூப்ஸுகள் கேட்கணும், என்னோட தொடர்பு கொள்ளணும் என்றால் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். 0667737735 இ சரண்ராஜ். ரைட். உங்களுடைய நேம், ஸ்கூல், பட்ச் போன்றவற்றை அனுப்பி என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். ரைட்டா? ஓகே, நாங்கள் தொடர்ச்சியா கேள்விக்கு போகலாம் என்று நான் யோசிக்கிறேன். சரியாரா? ஓகே, எங்களோட கேள்விகளை பார்ப்போம். லிமிட்ல டோட்டலான 4 கேள்வி, அதுல இன்ட்ரடக்ஷனான தியரிகள் எல்லாம் சொல்லியிருப்பேன். நான் தொடர்ச்சியா கேள்விக்கு போகலாம் என்று யோசிக்கிறேன். நாங்கள் பார்க்க வேண்டிய கேள்வி லிமிட் லிமிட் வர்க்க மூலத்துக்குல 1 சக எக்ஸ் கனம் சய வர்க்க மூலத்துக்குல 1 சய எக்ஸ் கனம் அதன் கீழ் எக்ஸ் கனம் எக்ஸ்டென்ஸ் டு பூஜ்ஜியமாக. எக்ஸ்டென்ஸ் டு என்னடா? பூஜ்ஜியமாக. ரைட்டா? இந்த லிமிட் என்ன செய்யட்டாமா? தீர்க்கட்டாம. நான் நினைக்கிறேன் இது 5வது கேள்வின்னு நான் நினைக்கிறேன். ரைட்? ஓகே, எல்லாம் பேப்பர் தேவையான எக்ஸாம் பேப்பர் வேணுமெண்ட் எல்லாம் இதுக்கு தொடர்பு கொள்ளலாம். சரியா? ஓகே, கவனிச்சுக்கொள். இந்த கேள்வி என்னன்னு உடைக்கிறது. நான் உனக்கு சொன்னான் லிமிட்ல இந்த கேள்வியாவது உடைக்க போறா என்றால் என்ன செய்யலாம்னு சொன்னான், உடன்புணரி ஏன் வர்க்கம் √a - √b அப்படி வார சந்தர்ப்பங்கள் எல்லாம் என்ன செய்யலாம்னு சொன்னான், உடன்புணரியால மேலையும் கீழையும் என்ன செய்கிறது? பெருக்கிறது. இங்க பார், √a - √b. √a - √b இந்த உடன்புணரி யாரு? √a + b. √a + √b தான் என்னவா இருக்கும்? இவற்ற உடன்புணரியாக இருக்கு. அவரால மேலையும் பெருக்கிறேன் as well as கீழையும் பெருக்கிறேன். அடே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பூஜ்ஜியமாக இவற்ற உடன்புணரியால மேலையும் பெருக்கிறேன் கீழையும் பெருக்கிறேன். 1 + x கனம் சாய ருட்டுக்குள்ள வர்க்க மூலத்துக்கு 1 சாய எக்ஸ் கனம் இவற்ற உடன்புணரி யாரு? √a + √b வர்க்க மூலம் 1 சக எக்ஸ் கனம் சக வர்க்க மூலத்துக்கு 1 சாய எக்ஸ் கனம் அதன் கீழ் எக்ஸ் கனம் பிராக்கெட்டுக்குள்ள வர்க்க மூலத்துக்கு 1 சக எக்ஸ் கனம் சக வர்க்க மூலத்துக்குள்ள 1 சய எக்ஸ் கனம். நான் சொன்னான் உனக்கு இதுக்கு சக அதுகள் வந்தா உனக்கு யாரு? அவர் என்ன செய்ய மாட்டார்? பிரச்சனை கொடுக்க மாட்டார் என்று சொன்னான். போன கிளாஸ் எல்லாம் வடிவா சொன்னான். சரியோ? ஓகே, இங்க பார், இவரை தனியா எடுத்து நாங்க லிமிட் போடலாமடா. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பூஜ்ஜியமாக எக்ஸ் பூஜ்ஜியத்தை அணுக a சய b a சக b a சய b a சக b என்றா a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம். வர்க்கமும் வர்க்க மூலம் போனா 1 சக எக்ஸ் கனம் a வர்க்கம் சய b வர்க்கம் 1 சய எக்ஸ் கனமே வர்க்கமும் வர்க்க மூலமும் போயிட்டுது. கீழே எக்ஸ் கனம் வருமடா. இவர் நான் என்ன சொன்னான், பிளஸ் வந்தவங்களுக்கு கரைச்சலே தர மாட்டார். கரைச்சல் தராட்டி அவர் என்ன செய்யலாம்? தனித்தனிய லிமிட் எடுக்கலாம் என்று சொன்னான். தர லிமிட் ஒன்றின் கீழ் என்னென்ன வரும்? என்ன கீழே இருக்கிறார், அப்ப ஒன்றின் கீழ் லிமிட். நாங்கள் லிமிட்ல கொஞ்சம் தியரி பார்த்து நாங்கள் லிமிட்டுக்குள்ள கூட்டல் கழித்தல் இருந்தால் தனித்தனிய லிமிட் எடுக்கலாம். பெருக்கல் பிரித்தல் இருந்தா தனித்தனிய லிமிட் எடுக்கலாம். ஒரு மாறிலி இருந்தா அது என்ன செய்யலாம்? லிமிட்டுக்கு முன்னால கொண்டு வரலாம் என்று சொன்னாங்க. அவ கீழே பிரித்தல இருக்கு, அப்ப தனித்தனிய லிமிட் எடுக்கணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பூஜ்ஜியமாக வர்க்க மூலத்துக்குள்ள 1 சக எக்ஸ் கனம் சக வர்க்க மூலத்துக்குள்ள 1 சய எக்ஸ் கனம். வேற தனி எடுத்து லிமிட்ட போட போறோம். சரியோ? ஓகே, இவரை சுருக்குவோம். லிமிட்
x tends to பூஜ்ஜியமாக பிளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்றும் போயிடும். பிளஸ் ஒன்றும் மைனஸ் ஒன்றும் போயிடும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப 2x கனம் அதன் கீழ் x கனம் தர. இங்க பார் எக்ஸுக்கு என்ன போடுறோம்? பூஜ்ஜியம் போடுறோம். எக்ஸுக்கு பூஜ்ஜியம் போட்டா பூஜ்ஜியம். ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று. வர்க்கமூலத்துக்கு ஒன்று ஒன்றுதான். சரியா? சக எக்ஸுக்கு பூஜ்ஜியம் போட்டா ஒன்று சக பூஜ்ஜியம் ஒன்று. வர்க்கமூலத்துக்கு ஒன்று ஒன்று. ஒன்றிங்கில் ஒன்று சக ஒன்று. ஒன்றிங்கில் ஒன்று சக ஒன்று. ஒன்றிங்கில் செண்டு. அது மாறிலி முன்னுக்கு வரும். ஒன்றிங்கில் செண்டு. இந்த எக்ஸ் கனவும் இந்த எக்ஸ் கனவும் என்ன செஞ்சிடும்? ஓடிடும். இந்த எக்ஸ் கனவும் இந்த எக்ஸ் கனவும் என்ன செஞ்சிடும்? ஓடிடும். லிமிட் மாறிலி. லிமிட் ஒண்ட என்ன செய்யலாம்? லிமிட் எடுத்தாலும் ஒன்றுதான். அப்ப தர ரெண்டு வரும். இந்த ரெண்டும் போக என்னண்டு வருது? ஒன்று வருது. காட்டிட்டமா? காட்டிட்டேன். அடே லிமிட்ட போடுறேன். எக்ஸுக்கு பூஜ்ஜியம் போட்டா ஒன்று சக ஒன்று வருது. சரியா? சக வந்தா நாங்களுக்கு என்ன சொன்னான்? தேரா வடிவத்தை தர மாட்டோம். தேரா வடிவத்தை தாராக்கள் யாரு? முடிவிலிங்கள் முடிவிலி, முடிவிலி செய்ய முடிவிலி, பூஜ்ஜியத்திங்கள் பூஜ்ஜியம். தான் என்ன தருவினம்? தேரா வடிவத்தை தருவினம். இவருக்கு லிமிட்ட போ எக்ஸ் கனம் போனா ரெண்டு மாறி முன்னுக்கு வந்துடும். ஒன்றுக்கு லிமிட் எடுத்தா ஒன்றுதான். சரியா? ஓகே. அப்ப ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒன்றிங்கள் ரெண்டு இருக்கு. அப்ப ரெண்டும் மட்டும் படா ரெண்டு பேரு ஒருக்கா நீட்டாலாம் நோட் பண்ணிக்கொள். நோட் பண்ணிக்கொள். சரி, அடுத்த கேள்விய பார். அடுத்த கேள்வி என்ன செய்யலாம் என்று வடிவாப்பார். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 10 ஆக எக்ஸ்டெண்டாக எக்ஸ் வர்க்கம் சய 4 கீழ் வர்க்கமூலம் எக்ஸ் ஆக 2 சய வர்க்கமூலம் 3x சய 2 இருக்குது. இதை என்னென்று செய்யலாம் என்று கப்பார். முதல் என்ன செய்யலாம்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 ஆக முதலாவது பேர் எங்களுக்கு ஒரு ஆள் தெரிகிற மாதிரி கிடக்குது. யாரு? நாளை என்னென்று போடலாம்? 2 வர்க்கம் என்று போடலாம். அப்ப ஏ வர்க்கம் சய பி வர்க்கம். அடே அப்பா இங்கிட்டு கவனி ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்று போட்டால் என்ன செய்யலாம்? ஒரு கூட்டி எழுதலாம். ஏ சக பி. அடுத்தது ஏ சய பி. எக்ஸ் சக 2 அங்கால எக்ஸ் சய 2. சரியா? ஓகே. கீழே அப்படி இருக்கட்டும். முதலாவது ஒரு ஆளை செஞ்சுட்டோம் தானே? செஞ்சாச்சு. அப்ப மிச்சால அப்படி வச்சிருப்போம். அடுத்த நிமிஷம் செய்வோம். ஓகே. லிமிட். அடே நான் அடுத்தது உனக்கு என்ன சொன்னான்? வர்க்கமூலம் வந்தால் அவரண்ட உடன் புணரியால் என்ன செய்யணும்? மேலையும் கீழையும் என்ன செய்யணும்? பெருக்க வேண்டும். பெருக்குவமே. பெருக்குவோம். வாங்குவோம். எக்ஸக 2 தர எக்ஸய 2 ரூட் ஏ மைனஸ் ரூட் பி. இவற்ற உடன் புணரி ரூட் ஏ பிளஸ் ரூட் பி. இவற்ற உடன் புணரியால கீழையும் பெருக்கிறேன். அடே மேலையும் பெருக்கிறேன்டா. மேலையும் பெருக்கிறேன். 3x ஆய 2. இவற்ற உடன்மையால கீழையும் பெருக்கிறேன். as well as மேலையும் பெருக்கிறேன். மேலையும் பெருக்கட்டே. இவற்ற உடன்மணி யாரு? பிளஸ் என்று வருவ. root 2x plus 2 plus root 3x minus 2. சரியோ? ஓகே. அடே நான் உனக்கு சொன்னான். நான் இப்பதான் சொன்னான். பிளஸ் வாரவங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்? கரைச்சல் தரவே மாட்டார். அப்ப அவர் அடுத்து தனி என்ன செய்வான்? லிமிட் எடுப்பான். சரியோ? ஓகே. லிமிட் இவரை சுருக்குவான். எக்ஸ் டென்ஸ் டு 2 ஆக எக்ஸ் ஆக 2 எக்ஸ் ஆய 2 அதன் கீழ் a மைனஸ் பி a பிளஸ் பி என்ற a ஸ்குவாட் மைனஸ் b ஸ்குவாட். வர்க்கமூலமும் வர்க்கமும் வெட்டுப்பட்டால் எக்ஸ் ஆக 2 a ஸ்குவாட் மைனஸ் இங்க b ஸ்குவாட். வர்க்கமூலமும் வெட்டுப்பட்டா 3x ஆய 2 தர லிமிட் எடுக்கிறேன். அங்கால மேல இருக்கிறவர்கள் லிமிட்
x tends to 2 பிளஸ் வந்தா நான் சொன்னேன் தேரா வடிவத்தை தரமாட்டினம் சரியோ இங்க பார் சுருக்குவம் லிமிட் x tends to 2 x ஆக 2 x ஆய 2 அதன் கீழ் மைனஸ் x மைனஸ் 3x சக 2 அப்ப x ஆய 3x சக 2 சக 2 அப்படித்தானே அப்பன் இங்கால பேர் இவருக்கு லிமிட்ட போடுவோம் x க்கு 2 போடுவோம் 2 சக 2 4 வர்க்கமூலம் 4 என்னண்டு வரும் 2 வரும் சக x க்கு 2 போடுறேன் 3 6 6ல 2 போனா 4 வர்க்கமூலம் 4 என்னண்டு வரும் 2 வரும் 2 சக 2 4 அவர் என்ன மாறிலி முன்னுக்கு வருவார் மாறிலி லிமிட் x tends to 2 x ஆக 2 x ஆய 2 அதன் கீழ் சுருக்குவமே என்னடு சுருக்குவம் மைனஸ் 3x ல ஒரு சக x போனா மைனஸ் 10x மைனஸ் 10x சக 2 சக 2 சக 4 இவருக்கு இந்த ரெண்டையும் பொதுவெடுக்கலாம் என்ன செய்யலாம் as well as ஒரு மைனஸையும் பொதுவெடுக்கிறேன் சரியோ இங்கால எழுதுறேன் கவனி இங்கால எழுதுறேன் கவனி 4 சரியோ கீழே ஒரு மைனஸையும் பொதுவெடுக்கிறேன் ஒரு ரெண்டையும் பொழுது முன்னுக்கு கொண்டு வரேன் மைனஸையும் அஞ்சால பேர் லிமிட் x ஆக 2 x ஆய 2 ஒரு மைனஸையும் பொதுவெடுத்துட்டேன் ஒரு ரெண்டையும் பொதுவெடுத்துட்டேன் பொதுவெடுத்த என்ன வரும் x சய 2 வரும் சுருக்கி பாப்போமே சய 2x சக 4 சரியோ இந்த சய 2 மாறிலியில முன்னுக்கு வருவார் முன்னுக்கு வந்து இவரோட சுருக்கினா சய 2 வரும் 2 4 சுருக்கப்பட்ட 2 சய முன்னுக்கு வரும் இந்த x ஆய 2 இந்த x ஆய 2 என்ன செஞ்சிடும் ஓடிடும் லிமிட் x tends to 2 x ஆக 2 லிமிட்ட போடுவே பிளஸ் வந்தாங்களுக்கு தேரா வடிவத்தை தர மாட்டேன் x க்கு 2 போடுறேன் 2 சக 2 4 அவரோட என்ன செய்யணும் வேற பெருக்கோணம் 4 2 8 என்ன 8 சய 8 வரும் விளங்கிட்டுதே ஒருக்கா நீட்டா ஒருக்கா பார்த்து ஒருக்கா நீட்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்கோ அடே கவனி அடுத்த கேள்விய பாப்போம் சரியோ இங்க கேள்வி என்ன சொல்லுதண்டு லிமிட் x tends to 1 x 1க்கு போகுது வர்க்கமூலம் x வர்க்கம் சய 1 சக வர்க்கமூலம் x சய 1 அதன் கீழ் x கனம் சய 1 என்ன செய்யலாம் a மைனஸ் ரூபி வந்தா உடன் முறையால பிரிக்கணும் பிளஸ் தானே வருது என்ன இயல்பான சுருக்கி பாப்போம் இங்க யாரோ இருக்கிறான் எக்ஸ் வர்க்கம் சய 1 யாரோ வந்துச்சு நம்மளுக்கு சுருக்கலாம் இங்க எக்ஸ் கனம் சய 1 யாரோ இருக்கிறான் சுருக்கு யாரோ இருக்கிறான் அதுக்கு முதல்ல நமக்கு ஒரு சின்ன தியரி சொல்றோம் அதுக்கு முதல்ல நமக்கு பேசிக் தெரியணுமே பேசிக்க சொல்லி தரட்டும் சொல்லிட்டாங்க a வர்க்கம் சய b வர்க்கம் என்ன எழுதலாம் a சக b a சய b a கணம் சய b கணம் என்ன எழுதலாம் a சய b தர வர்க்கம் a வர்க்கம் சக ab சக b வர்க்கம் சரியோ ஓகே இங்க கவனி அவர்தான் அதுக்கு என்ன இருக்கிற மாதிரி தெரியுது சரியோடா ஓகே இங்க கவனி limit x tends to 1 right வர்க்கமூலம் a வர்க்கம் சய b வர்க்கம் அப்ப என்னன்னு போடலாம் வர்க்கமூலத்துக்கு x ஆக 1 x சய 1 சக வர்க்கமூலத்துக்குள்ள x சய 1 இருக்குது அவர் ஒண்ணும் செய்யலாது
இவர் என்னென்று போடலாம் a கணம் சய b கணம் a சய b தர a வர்க்கம் x வர்க்கம் சக x சக 1 போடலாமல்லே அடே இத வச்சு போடுறேனடா இங்கட்டு கவனி எங்கேயும் மாமலாந்தாது அடே வர்க்க மூலத்துக்கு பெருக்கமா இருந்தா என்ன செய்யலாம் தனித்தனியா வர்க்க மூலம் எடுக்கலாம் இங்க பேர் தனிய வர்க்க மூலம் எடுக்க வர்க்க மூலத்துக்கு எக்ஸ் அகௌண்டும் இருக்குது வர்க்க மூலத்துக்கு எக்ஸ் அயௌண்ட் இருக்கு இங்கேயும் பேர் வர்க்க மூலத்துக்கு எக்ஸ் அயௌண்ட் இங்கேயும் பேர் வர்க்க மூலத்துக்கு எக்ஸ் அயௌண்ட் அப்ப எக்ஸ் அயௌண்ட் என்ன செய்யலாம் மேல பொதுவெடுக்கலாம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ஆக வர்க்க மூலத்துக்கு எக்ஸ் அயௌண்ட் என்ன செய்யறேன் பொதுவெடுக்கிறேன் அப்ப வர்க்க மூலத்துக்கு எக்ஸ் அயௌண்ட பொதுவெடுத்தா எக்ஸ் அகௌண்ட் வர்க்க மூலத்துக்குல அங்கால என்ன இருப்பார் ஒன்றிருப்பார் அதன் கீழ் கீழையும் என்ன செய்கிறேன் வர்க்க மூலத்துக்கு யார் எடுக்கிறேன் எக்ஸ் அயௌண்ட எடுக்கிறேன் வர்க்க மூலத்துக்குல எக்ஸ் அயௌண்ட எடுத்துட்டேன் எடுத்த என்ன இருக்கும் எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சக 1 அப்ப இவரையும் என்ன செய்யலாம் வெட்டிரலாம் சரி காவல் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ஆக வர்க்க மூலத்துக்கு எக்ஸ் சக 1 சக 1 இன் கீழ் எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சக 1 வருகிறது அடே நாங்க என்ன செஞ்சிட்டோம் பிரச்சனையானவர் என்ன செஞ்சிட்டோம் வட்டி ஓடு ஓடி அடிச்சு கழிச்சு விட்டுட்டோம் அப்ப என்ன செய்யலாம் அடுத்த நிமிஷம் லிமிட்டா போடலாம் எக்ஸ் கொண்ட போடு 1 சக 1 வர்க்க மூலம் 2 சக 1 இன் கீழ் எக்ஸ் கொண்ட போடு 1 வர்க்கம் 1 சக 1 சக 1 அப்ப என்ன வரும் 1 சக 1 சக 1 3 வந்துட்டுதே வந்துட்டுதேனே ஒரு பெருமானம் வந்துச்சு தேரா வடிவம் வந்தது இல்ல தேரா வடிவம் என்ன பூச்சத்தைங்கள் பூச்சியம் முடிவிலி சரிய முடிவிலிங்கள் முடிவிலி இவ்வளவு வந்தா தான் என்னண்டு வரும் தேஜா வடிவம் என்று வரும் விளங்கிட்டுதோ வடிவாயெல்லாம் நீட்டா குறிக்கோணும் எல்லாம் நீட்டா குறிச்சிட்டு என்ன செய்யணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு எல்லாரும் அனுப்போம் தம்பி இது ஃப்ரீ எக்ஸாமினேஷன் தானேடா எல்லாரும் நீ உதாசீனப்படுத்துவாய் அப்ப என்ன செய்யணும்டா அனுப்புற அனைவருக்கும் தான் என்ன செய்யும் அடுத்தடுத்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் வழங்க நான் யோசிப்பேன் சரியோ கன பாடங்கள் எல்லாம் செய்வோம்னு யோசிச்சிருக்கிறேன் நீ செய்யற சப்போர்ட்டின் இதாலதான் நான் என்ன செய்யலாம் எனக்கும் ஒரு மோட்டிவா இருக்கும் சரியா வடிவா படிச்சுக்கோள் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு எக்ஸாமுக்கு எழுதிக்கோள் நீட்டா சரி பிள்ளைகள் அடுத்த கேள்விய பேர் அடுத்த கேள்விய என்னன்னு செய்வாமண்டு சரியா கவனி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பூஜ்ஜியமாக எக்ஸ் tan x இன் கீழ் 1 மைனஸ் cos x சில பேர் ஒன்றையும் கொஸ்ஸையும் கண்டா ஒன்றை கட் பண்ணக்கூடிய மாதிரி கொஸ் அக்கௌண்ட்ல போட்டு செய்வீங்க அப்படி செய்யலாம் நான் கூட உடன்மாறிகளை தான் நான் பாவிச்சு கொண்டு போவேன் கேள்வியில நீ என்ன கேள்வியை பண்ண உடன்மாறி கூட பாவி நான் என்ன செய்ய போறேன்னா 1 sin cos x உடன்முறையால பெருக்கி செய்யப்போம் சரியோ ஓகே கவனி லிமிட் x tends to பூஜ்ஜியமாக x tan x இவற்றுடன்முறை 1 சக cos x நான் சொன்னால் சக வந்தாங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன் பிரச்சனை தர மாட்டேன் 1 சக cos x தர 1 சக cos x சரியோ ஓகே லிமிட் x tends to பூஜ்ஜியமாக x tan x 1 சக cos x அவர் என்ன செய்ய மாட்டார் பிரச்சனை அவர் நீங்க லிமிட் எடுத்து விடட்டே எடுத்து வர்றேன் 1 a சக b a சக b என்ன போடலாம் a ஸ்குவாட் மைனஸ் அடே b ஸ்குவாட் b ஸ்குவாட் தர அவரை தனியா லிமிட் எடுத்து விட போறேன் லிமிட்
x tends to பூஜ்ஜியமாக 1 சக cos x. அடே sin பூஜ்ஜியம் சாரி x tends to பூஜ்ஜியமாக cos பூஜ்ஜியம் 1 1 சக 1 2 அந்த 2 மாறிலி என்ன செய்வார் அடே முன்னுக்கு வருவாரடா ஓ லிமிட் x tends to பூஜ்ஜியமாக x அடே நாங்கள் எங்களுக்கு என்ன தொடர்பு சைன்கள் மாறுறதுதான் எங்களுக்கு விருப்பம் டான்ல இருக்கிற விருப்பமா இல்ல அப்ப என்ன செய்வேன் அடுத்து சைன் கொசுக்கு மாறுறேன் sin x இன் கீழ் cos x வரும் அந்த cos x என்ன செய்யும் கீழே வந்து பெருக்கப்படும் x கூட இருக்கு கோபிக்கப்படுறேன் எனக்கு பக்கத்துல இருந்தவரையும் தனியா ஆக்கிக்கிறேன் sin square 1 minus cos square sin square x அடே tan x என்ன sin x இன் கீழ் cos x அந்த cos x என்ன செய்யும் கீழே வந்து பெருக்கப்படும் அடே எங்களுக்கு cos பிரச்சனை வேற இல்லை cos பூஜ்ஜியம் உண்டு அப்ப என்ன செய்யலாம்டா இங்க கவனி ஒரு sin x ஐயும் வெட்டுறேன் ஒரு sin x ஐயும் வெட்டலாம் கோஷங்களுக்கு பிரச்சனையும் தர மாட்டேன் அப்ப அவரை தனியாவும் லிமிட் எடுக்கலாம் கொஞ்சம் 2 லிமிட் x tends to பூஜ்ஜியமாக x இன் கீழ் sin x கோஷங்களை பிரச்சனை தர மாட்டாரானே இல்ல லிமிட் 1 இன் கீழ் cos x x tends to பூஜ்ஜியம் 1 இன் கீழ் cos பூஜ்ஜியம் 1 இன் கீழ் 1 1 அல்லாத இருக்கிற 1 தான் இங்கிட்டு கவனி 2 லிமிட் x tends to பூஜ்ஜியமாக x இன் கீழ் sin x இருக்கு அடே பிரித்தலா இருந்தா தனித்தனி லிமிட் எடுக்கலாம் பெருக்கலா இருந்தா தனித்தனி லிமிட் எடுக்கலாம் கூட்டல் கழித்தல் தனித்தனி உங்களுக்கு ஒரு தேற்றம் என்ன சொல்லுது sin x இன் கீழ் x x tends to கீழே யாரு வரணும் x வரணும் அடே இங்க கீழே x போட்டா மேலே என்ன செய்யணும் x ஆல பிரிக்கும் பிரிச்சுட்டேன் வடிவா பாருங்க 2 லிமிட் ஒன்றால பெருக்கினா அப்படியே ஒன்றுதான் வரும் அப்ப 1 இன் கீழ் லிமிட் அடே x மட்டுப்பட ஒன்றல்லே லிமிட் கொண்டெடுத்த ஒன்றல்லே பிரித்தலாருக்கு தனித்தனியா லிமிட் எடுக்கட்டே sin x இன் கீழ் x tends to பூஜ்ஜியம் அடே அப்பன் sin theta இன்கிள் theta tends to 0 என்ன 1 இன்கிள் 1 2 தரம் 2 இவர்தான் விடை விளங்கிட்டதே அப்பன் நீட்டா இருக்கும் நோட் பண்ணிக்கொள்ளுவாப்பம் அடே கவனிங்க இந்த கேள்விய பாப்போம் இந்த கேள்வி என்னண்டு செய்யறேன் அடே அப்பன் இங்க லிமிட் x tends to பூஜ்ஜியமாக 1 minus cos 2x into sin 5x அதன் கீழ் x வர்க்கம் sin 3x அடே சரியோ சரி இங்க கவனி இத ஒன்றையும் கொசைங்க டைரக்ட் கோணத்துல போட்டு செய்யலாம் சரியோ இங்க ஒண்டையும் கொசையும் கண்டுட்டு அடே ஒண்டையும் கொசையும் கண்டால் என்ன செய்வோம் ஒண்ட கட் பண்ணக்கூடிய மாதிரி கொசைர கோணத்துல போன கிளாஸ் ரெக்கார்டிங் வடிவா பார்த்தாலும் வடிவா செய்யலாமா லிமிட் ஈஸி 25 எடுத்துட்டு ஓடலாம் லிமிட் x tends to பூஜ்ஜியமாக இங்கிட்டு கவனி 1 minus cos 2x என்ன 1 இருக்கு plus 1 என்ன 1 தேவை minus 1 ஆனா பாக்குறேன் cos 2x க்கு முன்னால என்ன இருக்கு மைனஸ் ஆகவே என்ன 1 தேவை plus 1 வந்தாதான் மைனஸ் into plus மைனஸ் வர அந்த மைனஸ் 1 இந்த இது வெட்டுப்பட சரியா வரும் அடே cos 2x நாங்கள் அத சுருக்கினோம் என்றால் 1 சாய 2 sin வர்க்கம் x இருக்கு 2 cos வர்க்கம் x ஆய 1 cos வர்க்கம் x ஆய sin வர்க்கம் இப்படி இருக்கு
அட எங்களுக்கு என்ன வரும்னு சொன்னா +1 ஏன் cos 2x க்கு முன்னாடி என்ன இருக்கு மைனஸ் இருக்கு. ஓகே கவனி 1 சய இவர் இறக்குறதுல போட்டா 1 சய 2 sin வர்க்கம் x போட்டுட்டேன் இன்டு sin 5x அதன் கீழ் x வர்க்கம் sin 3x லிமிட் x tends to பூஜ்ஜியமாக இந்த +1 -1 போயிடும் minus into minus 2 sin வர்க்கம் x அதன் கீழ் x வர்க்கம் தர sin 5x இன் கீழ் sin 3x அடே இந்த மாறிலியை முன்னுக்கு தூக்குறேன் பார்க்க யாரோ தெரியுது யாரு sin x இன் கீழ் x இவருக்கும் வர்க்கம் இருக்கு இவருக்கும் வர்க்கம் இருக்குன்னா லிமிட்டுக்கும் சேர்த்து அந்த வர்க்கத்தை போடலாம் என்று படிச்சிருக்கணும் என்ன 2 மாறிலியை தூக்கிட்டேன் லிமிட் x tends to பூஜ்ஜியமாக sin x இன் கீழ் x x tends to பூஜ்ஜியமாக இவருக்கும் வர்க்கம் என்றா லிமிட்டுக்கும் சேர்த்து வர்க்கத்தை போடலாம் சரியோ இங்கால லிமிட் தனிய லிமிட் sin 5x இன் கீழ் sin 3x இவருக்கு ஒரு வட்டம் செய்யலாம் போல எனக்கு கிடைத்தது செய்யும் பிள்ளைகள் கவனியுங்கோ 2 தர sin தீட்டாவிங்கள் தீட்டா tends to 0 ஆக உண்டு ஒன்றுண்ட வர்க்கம் தான் ஒன்றுதான் அத வர்க்கத்தை ஏன் போட்டு காட்டுறேன் என்ன ஓகே 2 தர லிமிட் இவர் அங்கால செஞ்சு காட்டு நீட்டா sin 5x இன் கீழ் sin 3x x tends to 0 இங்கிட்டு கவனி எல்லாம் ஈஸி சரியோ இங்க கவனி 2 தர நாங்கள் sin ஏதோ தீட்டா வந்தா கீழே என்ன இருக்கணும் தீட்டா இருக்கும் சரியோ போட்டு அப்ப கீழே மேல x இருந்தா கீழே என்ன வரும் x இருக்கும் அப்ப தனித்தனியா பிரிக்கட்டும் லிமிட் பிரித்தலண்டா தனித்தனியா லிமிட் எடுக்கலாம் x tends to 0 sin 5x என்கு என்ன வரும் x வரணும் 5x வரணும் x வரணுமே அப்ப x போடும் இங்க கீழே x போட கீழே என்ன செய்யணும் x போடணும் அவருக்கும் தனியா லிமிட் எடுக்கிறேன் பிரித்தல் எடுக்கலாம் லிமிட் sin 3x என்கு 3x வரணும் பட் x தானே முதல் வரணும் x போடும் இங்க x ஆல பிரிச்சா கீழே x ஆல பிரிக்கும் கவனி இங்க 5x இருக்குது sin தீட்டாவிங்கள் தீட்டா இங்க 5x இருந்தா இங்கே 5x இருக்கும் ஒரு 5 போட்டுட்டேன் போட்ட 5 இல்லாமலாக்க என்ன செய்யணும் ஒரு 5 பெருக்கிட்டு அது மாறிலி தானே அது என்ன செய்யணும் முன்னுக்கு கொண்டு வரும் கவனி sin 3x இன்பில் 3x வரும் இங்க ஒரு 3 போட்டுட்டேன் போட்ட 3 இல்லாமலாக்க மேல ஒரு 3 போடணும் அந்த 3 என்ன செஞ்சிருவேன் வெளியால கொண்டு வந்துடுவேன் உனக்கு விளங்கிய திரும்பிப்பேன் sin தீட்டாவிங்கள் தீட்டா வரும் 5x என்ன கீழே 5x வரும் x போட்டுட்டேன் மேலே x வரணுமே x ஆல பிரிச்சுட்டேன் 5 போட்ட 5 பெருக்கிட்டு அந்த 5 என்ன செய்யணும் மேல போடணும் அது மாறிலியല്ലോ அது படிக்கலாம் வந்துடும் அடே sin தீட்டாவிங்கள் தீட்டா எது போகணும் தீட்டா பூச்சதுக்கு போகணும் அப்ப 5x பூச்சதுக்கு போகணும் sin தீட்டாவிங்கள் தீட்டா தான் பூச்சதுக்கு போகணும் அப்பதான் என்ன போடலாம் 1 போடுது 2 தர 5 தர 1 கீழ் 3 தர 1 2 10 கீழ் என்ன வரும் 3 வரும் விளங்கிட்டா பெண் விளங்காத திருப்பி இருக்க 33க்கு போஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்து நீட்டா எழுதலாம் இல்ல நீட்டா எழுதிக்கொள் சரியோ ஓகே ஓகே இந்த கேள்வியை பார்த்து இந்த கேள்வியை பேர் என்ன செய்வாங்க கடைசி கேள்வி ஐடி வடிவா பேர் எல்லாம் ஒரு ஐடியா சரி லிமிட் x tends to 0 இவர் வந்த என்ன செய்யற நான் 1 சய கோஸ் அப்படி வந்தா உடன் புணரி அது போன வழி உடனுடையாலும் செய்யலாம் செய்து பேர் போய் நீதான் ட்ரை பண்ணணும்
நீ வந்து ட்ரை பண்ணணும் சரியோடா நீ என்ன செய்யணும்டா ட்ரை பண்ணணும் சரியோ நீ என்ன செய்யணும்டா விட்ட போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் கேள்விகளை சரியோ ஓகே இவருக்கு என்ன இவற்ற உடன்முறையால நான் என்ன செய்வேன் கீழையும் பெருக்குவேன் மேலையும் பெருக்குவேன் ஓகே பெருக்கிறேன் எக்ஸ் கேனம் ஹாட் எக்ஸ் கீழான உடன்முறை 1 மைனஸ் காஸ் எக்ஸ் இவற்ற உடன்முறை 1 பிளஸ் காஸ் எக்ஸ் ஏசாபி என்றா ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் காஸ் வர்க்கம் இவற்றோட மாதிரியா கீழே பெருக்கினானோ அதனால என்ன செய்யணும் மேலையும் பெருக்கணும் நேரம் போடுறேன் அப்பன் நேரம் போடுறேன் ஓகே சரி நான் சொன்னா பிளஸ் வரவங்களுக்கு என்ன செய்ய மாட்டார் கரைச்சல் தர மாட்டார் கரைச்சல் தர மாட்டார் என்று சொன்னான் அப்ப எக்ஸ் கனம் ஹாட் எக்ஸ் அதன் கீழ் என்னது வரும் சைன் வர்க்கம் எக்ஸ் சரியோ 1 பிளஸ் ஹாட் எக்ஸ் என்ன செய்யறேன் தனிய லிமிட் எடுக்கிறேன் எக்ஸ் டென்ஸ் டு பூஜ்ஜியமாக 1 பிளஸ் cos x சரி பிள்ளைகள் இங்கிட்டு கவனி இவருக்கு லிமிட் போடுவோம் cos பூஜ்ஜியம் 1 சக 1 2 லிமிட் x tends to பூஜ்ஜியமாக நான் சொன்னான் அந்த போன கலி ஒரு டேன்ல வந்தது நாங்கள் ஹொட்டுகள் டேனுகள் வந்து என்னதுக்கு மாற்றுவோம் சைன் காஸ் ஏ சைன்ல எங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்ப மாற்றுவோம் எக்ஸ் கேனம் அப்ப ஹொட்டை மாத்தினா காஸ் எக்ஸ் இன் கீழ் சைன் எக்ஸ் அந்த சைன் எக்ஸ் கீழே வந்து இவரோட பெருக்கினா சைன் வர்க்கம் தர சைன் எக்ஸ் சைன் கேனம் சிலருக்கு விளங்குறேன் என்னடா சொல்லுறேன் ஹாட் எக்ஸ் காஸ் எக்ஸ் இன் கீழ் சைன் எக்ஸ் என்ன போடலாமடா அந்த சைன் எக்ஸ் கீழே வந்து பெருக்கினா சைன் வர்க்கம் தர சைன் கேனம் சமன் 2 தர அடே கீழே சைன் கனம் எக்ஸ் வந்தா கீழே என்ன வரணும் எக்ஸ் கனம் வரணும் சைன் எக்ஸ் இன் கீழ் எக்ஸ் முழுவதும் கனம் லிமிட்டுக்கு சேர்த்து போடலாம் இல்லையோ கீழே எக்ஸ் வரும் கனம் வரும் கீழே கணத்தால பிரிச்சா மேலே மேலே செய்யறேன் கணத்தால பிரிக்கிறேன் லிமிட் எக்ஸ் கனம் காஸ் எக்ஸ் இன் கீழ் எக்ஸ் கனம் x tends to பூஜ்ஜியம் அதற்கு sin பிரித்தல் தனித்தனிய லிமிட் எடுக்கிறேன் லிமிட் x tends to பூஜ்ஜியம் sin கனம் x இன் கீழ் என்ன வருது x கனம் கீழே x கணத்தால பிரிச்சா இங்கேயும் x கணத்தால பிரிக்கும் sin x இன் கீழ் x n அப்ப லிமிட்டுக்கும் சேர்த்து போடலாம் வந்துட்டு 2 தர இந்த x கணமும் இந்த x கணமும் என்ன செஞ்சிடும் ஓடி போயிடும் லிமிட் x tends to பூஜ்ஜியமாக cos x அதன் கீழ் லிமிட் x tends to பூஜ்ஜியமாக sin x இன் கீழ் x முழுவதுண்ட என்னது போடுவேன் கணம் இவருக்கும் கணம் இருக்கு கீழே கணம் இருக்கு அப்ப என்ன செய்வேன் முழுவதுக்கும் கணம் போடுவேன் 2 தர லிமிட்ட போடுறேன் cos பூஜ்ஜியம் 1 அதன் கீழ் 1 sin θ எங்களுக்கு θ tends to 0 ஆகும் 1 கணம் 1 தான் 2 தர 1 2 அதன் கீழ் 1 2 இட வந்துச்சு வந்துச்சுது அடே பிள்ளைகள் உனக்கு விளங்கிட்டுதா என்ன மாதிரி இதான் ஐடியா இவ்வளவு ஐடியா வச்சுதான் பாஸ் பேப்பர் செஞ்சு கொண்டு சரியோ இன்னும் ஒரு லிமிட் எக்ஸாம் யூனிட் எக்ஸாம் நடக்கும் மிக விரைவில் ஆயத்தமாயிக்கொள் சரியா இதுக்கான டிஸ்கஷனை பார்த்து செய்து எல்லாம் வழியினதை இந்த நம்பருக்கு அனுப்பி வை தொடர்ச்சியா என்னோட இணைந்து கொள் சரியா ஓகே எங்களோட சேனல்ல மேத்ஸ் சரண்ராஜ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன செய்யண்டா உனக்கு இந்த வீடியோ எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தது என்று கமெண்ட்ஸ்ல போட்டுக்கோ சரியாடா தேங்க்யூ பாய்டா